பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தம்பி கிட்ட ஒரு மீன் வாங்கி ஒரு மீனை போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பையன் நல்லா டைம் எல்லா டைப் கம்மியாக இருக்கிறேன். மொத்தத்தையும் மட்டும் எடுத்துக்கலாம். கிட்ட க்ளோஸ் கண்டிப்பாக ஓகே பாருங்கள் செம்மையாக இருக்குது. அப்படியே முடிச்சு போடு, அவ்வளோதான். அப்படியே மடங்கி முடிச்சு போடேன், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பாருங்க, நல்லா மறுமணி சூப்பராக எடுத்துருக்கு. மசாலாவும் நல்லா ஊருக்கு, நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா ஏரி தான் வந்துடுவோம். நம்ம வழக்கமாக வர ஏரி தான் இது. இதில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிலேபி மீன் நம்மளும் கூட சேர்ந்தா பிடிக்க போகிறோம். இப்போ நேரம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அண்ணன் கூட பிடிப்போம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? என்னென்ன ஃபிஷ்ஷிங் வீடியோலாம் போடலான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். நம்ம இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் தண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னா ஜிலேபி குட்டைக்கு தான் வந்திருக்கோம். ஜிலேபி மீன் பிடிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ மீன் நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். சும்மா போட்டாலே போதும், ஜிலேபி அல்லன்னு அல்லலாம். இங்கே அவ்வளோ ஜிலேபி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீ நல்லா வேட்டை தான் பாருங்கள். நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். நல்லா மீடியமான சைஸ் ஜிலேபி, நிறைய குட்டி குட்டி ஜிலேபிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜிலேபி தான். பேரே பார்த்தீங்கன்னா ஜிலேபி குட்டைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பூ பார்த்தாச்சு, 2 முழு கட்டியிருக்கோம். அப்படியே போகிறோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தம்பி கிட்ட ஒரு மீன் வாங்கி இன்னொரு மீனை போட்டு வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பையன் எடுத்துருவோம், இது அதில் போட்டுருவோம். மீடியமாக இருக்கும் வேணா எடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பார்த்தீங்கன்னா இடுப்பளவு இருக்கும். இங்கே தண்ணி தான் நிறையா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ளே இறங்கி தான் பிடிக்கிறோம். பாருங்கள், மாட்டிக்கிச்சு ஒரு மீன். நல்ல சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் ஆயிடுச்சு அது தம்பி ஸ்டாப்பில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மீன் மாட்டிகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட மீன் இருக்குது. நிறைய கொச்ச பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தான். இந்த மீன் தான் நம்ம பிடிச்சி நீங்கள் சமைக்க போகிறோம். கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். எவ்வளோ சூப்பராக சமைச்சு சாப்பிட்ருவோம் மீன்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? நாங்கள் சின்ன சின்ன மீன்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவோன்னா விராலுக்கு கொத்து போடுவோம். அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். விராலும் பிடிச்சிருக்கோம் நாங்கள். ஏகப்பட்ட விராலும் பிடிச்சிருக்கோம் மீன்ஸ் இந்த இடத்துல. பேர் பார்த்தீங்கன்னா ஜிலேபி கொட்டை, விரால் கொட்டைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஜிலேபி போட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புழு போட்டிங்கன்னா ஒரு 10 ஜிலேபியாவது பிடிக்கலாம். புழுவே இங்கே அந்தளவுக்கு தேவைப்படாது. கம்மியான புழு வச்சு நிறைய பிடிக்கலாம். இங்கே பாருங்கள், மாட்டிக்கிட்டே இருக்கோம் மீன். செம்மையாக அடிச்சுட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா மீடியமான சைஸ் ஜிலேபி மாட்டிகிட்டே இருந்துச்சு. நல்ல சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நாங்கள் வறுத்து சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் வீடியோவே. செம்மையாக வறுத்து சாப்பிட்ருப்போம். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நல்லா பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேட்டை தான் பாருங்கள். பக்கத்தில் யாருன்னா இங்கே வந்து இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக மாட்டோம் மீன். பிடிக்கிறது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.
ஜிலேபி மீன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க செம்மையாக. சின்ன மீனோ பெரிய மீனோ மீன் மூக்கில் மாட்டிகிட்டே வருவாங்க பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. தம்பி ஒரு நல்ல பைலட் அடிப்பாப்புல பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் மீன் பார்க்கறதுக்கே. சைஸான ஜிலேபி அடிப்பாப்புல. அப்புறம் நமக்கு ஒன்று மாட்டுச்சு. இதெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா விராலுக்கு கொத்து போடுவோம். விரால் மீனை பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இடமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் செம்மையாக இருக்கும். பாருங்கள் நமக்கு ஒன்று லாக் ஆகிடுச்சு. நல்ல சைஸானது. செம்ம சூப்பராக இருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் வரும் இது ஜிலேபி. எப்படி இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தம்பி ஒரு குட்டி ஜிலேபி வச்சிட்டாப்புல. செம்ம வேட்டை தான் இன்றைக்கி. சின்ன ஜிலேபிலாம் வேற ஆளுக்கு வச்சுருது. பெரிய ஜிலேபி பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்கன் பை வச்சுருக்கோம். அந்த பையில் போட்டு வச்சுருவோம். தண்ணி உள்ளே தான் அந்த தாமரை செடி மேலேயே வச்சுருக்கோம் நாங்கள், உள்ளே போகாத அளவுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தம்பி அஷ்டாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். ஜிலேபி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருக்குது. காற்று செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீ மீனை முதல்ல போடுறா. நீ எப்படி வா வா உள்ள வா. தம்பி லைட்டாக நூறா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நல்லா வேட்டை. இந்த மாதிரி தான் அங்கே வச்சாங்க. இந்த மாதிரி தான் வச்சாங்க அவங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் மீன்லாம் பாருங்கள். விளாட மீன் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம போட்ட விளாட மீன்லாம் மாட்டினதை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க மசாலா போடுவோம். இதான் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ், உப்புலாம் போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெரிய யானமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இருக்கிற சின்ன எண்ணெய் வச்சு அதிலே மசாலாம் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் ஒரு மசாலா போட்டுக்கலாம். மொத்தத்தையும் கொட்டுரு ப்ரோ, ரெண்டுத்தையும். அப்படிங்களா? கிட்ட க்ளோஸில் காட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கறிக்கு ஒரு பைட் வச்சுக்கணும்.
எண்ணெய் போடுறீங்க? எண்ணெய் போட்டால் நல்லா மசாலா போடும். மீன் கீழே இது பாருண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே பார்க்குறப்பே சாப்பிடணும் போல் தோணுது. வச்சாவே சாப்பிட போகிறேன். பாலை போட்டுக்கலாம், மசாலா போட்டுக்கலாம். அடுத்தது கறி மீன் கறி. கண்ணு ஒரு சைடில் தனியாக வந்துட்டுக்குது. கண்ணு பாரு எண்ணெயில் போட்டு சூப்பராக ஊறிடுது. ஒரு மாதிரி நான் வண்டியாக இருக்கு. இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டோம். தம்பி அடுப்பு நல்லா எரியும். தம்பி அப்படியே எடுத்து 2 பீஸ் வைப்பு அந்த அப்படியே ஜிலேபி மீன் வை. அப்புறமா எண்ணெய் லைட் எடுத்து எண்ணெய் ஊற்றிடும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தவாலை போட்டு மீனை ஃப்ரை பண்ணி செம்மையாக இன்றைக்கி சாப்பிட போகிறோம். பார்த்து பாருங்கள், மீன் தோசை கண்டி வரமாட்டேன்னு. இந்த மீன்லாம் அப்படியே லைட்டாக திருப்பி கொடுப்போம். ஒரு பக்கம் திருப்பி கொடுப்போம். அப்படியே திருப்பி கொடுப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தம்பி பார்த்தீங்கன்னா மீன் வைக்கிறதுக்காக பின்னிட்டுருக்காப்புல. மீன் இதில் தான் நீங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். பனைமட்டையில் சாப்பிட்டா ஆயுசு போடுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லோரும் 200 வயசு வரைக்கும் வாழ போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த பின்னாடி தான் இருக்கு பாரு ப்ரோ. எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கிறேன். போதும் ப்ரோ. மொத்தத்துக்குமே போதும். என்ன ப்ரோ? எண்ணெய் இது ஊற்றி இது பண்ணால் தான் சூப்பராக தெரியும். வீடியோ தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த பனைமட்டையில் கீழே மண்ணில் வச்சு மண்ணாயிட போயிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இலை இல்லை, பனை மரத்து இலையே நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி சாப்பிட போகிறோம். எண்ணெய் வடிக்கிட்டு இருக்கிறோம். மீன்லாம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இலை இவ்வளோ நேரத்துக்கு ரெடி பண்ணுறது டைம் ஆயிடுச்சு. பாருங்கள் செம்மையாக இருக்குது. அப்படியே முடிச்சு போடு, அவ்வளோதான். அப்படியே மடக்கி முடிச்சு போடேன், அவ்வளோதான். அப்படியே எடுத்துட ப்ரோ. இந்த மீன்லாம் அப்படியே சைடில் தள்ளி விட்டு ப்ரோ. சைடில் தள்ளி விட்டு அந்த மீனுங்களாம் வச்சு விட்டு நடுவில் நல்லா மேலே ஏற்றி விட்டு ப்ரோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேட்டை. பாருங்கள் விரால் மீன். சரி கறி 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 டோருக்கு எல்லா மீனும் வச்சு விட்டு ப்ரோ. அப்படியே வை ப்ரோ. இன்னும் தோசை கண்ணில் வச்சு வச்சுக்கிறேன். அவ்வளோ சூடாக இது
தோசை வீட்டில் இருந்து அப்படியே போட்டுடலாமா? அப்படியே ஒன்று ஒன்று எடுத்து வை ப்ரோ. தண்ணி இப்போ என்ன தெளிவுண்ணா என்ன பரவி போகுது. அது ரெடி பண்ணுது. ஏய் பணி வலியுண்ணா அத்தோலை ரெடி முட்டை ஓகே ப்ரோ. அதை க்ளீன் பண்ணி வைக்கணும் போது தண்ணி லைட்டாக மூடி சின்னதாக ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் மீனை பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. ஃப்ரை செம்ம வெட்டலாம். மீன் பிடிச்சி காமிட்டுக்காக ஆமாம். பெரிய பெரிய மீன் மாட்டிக்கிட்டா தேலி கட்லா உட்காரா சீக்கிரம்டா. இப்படி காட்டு ப்ரோ லைட்டாக பார்த்து. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் எப்படி இருக்குது. நீ மீன் சாப்பிட போகிறோம். வறுத்த மாதிரி இருக்குது. அக்கிலே வீடு வேகட்டும். இப்போ திருப்பி விட்டு வந்துடுறேன். எல்லாம் 2 பேரை ஷேர் பண்ணுவீங்க. வாடா போதண்டா வாடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மீன்லாம் சமைச்சாச்சு. இங்கே பாருங்கள் படா சைஸ் மீன் இதாக சாப்பிட போகிறோம். நம்ம வந்து விரால் கொட்டியில் பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா விரால் கொட்டை. நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இருந்த இடம் கூட விராலும் மாட்டிலாம் மாட்டிக்குது. வந்துருக்காது. செஞ்சாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லாம் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணு. சத்தமாக சொல்லுங்களா? யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருக்குமே காசு தரலன்ட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. மீன் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்களா? சாப்பிட போகிறேன். செம்மையாக சாப்பிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா மறுமணம் சூப்பராக வறுத்துருக்கு. மசாலாவும் நல்லா ஊறி இருக்குது. நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் மீன் ஒரு மசாலா மாதிரி தான் போட்டுருவோம். செம்ம சூப்பராக இருக்குது. தெரிலனா தெரில, ஆனால் நல்லா தானே ப்ரோ இருக்குது மீன். சூப்பராக நல்லா வந்து மசாலா கறிதாடி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் வெஜ்ஜு பிரியாணி வாங்கியிருக்கோம். வெஜ்ஜு பிரியாணியோட வச்சு சாப்பிட்லாம் மீன் இல்லை விரால் மீன் எடுத்து டேஸ்ட் பண்ணுறேன். வித் ஆனியன் ஃப்ரெண்ட்ஸ். வெஜ்ஜு ஃப்ரை, மீன் வித் ஆனியன் மூணுத்தையும் வச்சு சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு பாரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுவோம், நீங்களும் சாப்பிடுங்க. உனக்கு எச்சிதாப்பா? விரால் பீஸு காணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் விரால் கண்ணு இது. அது கூட நம்ம வந்து சூப்பராக இருக்குது. விராலோட செதில் அது போய் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்லா சூப்பராக போச்சு. எல்லா சமயம் என்ஜாய் பண்ணோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 500 ஜிபே.
என்ன சொல்லிட்டான்